எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2284வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிற எல்லா மிஷனரிகளுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்கு வேண்டிய நல்ல சுகம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்க செய்கிற ஊழியங்கள், சபைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அநேக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். மிஷனரிகள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நட்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார், நீ விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நல்ல போதகத்தினாலும் இதெல்லாம் பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறார். இதுக்கு முன்னால பல சத்தியங்களை சொல்றார். கடைசி காலத்துல அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுப்பாங்க. எது கர்த்தர் பேசுறார், எது மனசாட்சி பேசுது, எது பேசுதுன்னு சொல்லியே தெரியாமையே கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. ஆனா நீ கவனமா ஊழியம் செய்யணும், நீ நல்ல ஊழியக்காரனா இருக்கணும் அப்படி சொல்றாரு. ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லலாம், நான் சாதாரண ஒரு விசுவாசி தான், சர்ச்சைக்கு போறேன், நான் புதுசா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. எல்லாருக்காக சொல்லப்பட்டது, குறிப்பாய் ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலும். ஒவ்வொரு பேரும் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டா, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசணும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அதாவது நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனா ஆண்டவரை நம்பி இருப்போம். இந்த காரியத்துல ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியத்தை செய்வான்னு சொல்லி, அதான் விசுவாசத்துக்குரிய வார்த்தை. எனக்கு தெரிந்த என்னோடு படித்த சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சமீபத்துல அவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் அவர் சொல்லுவாராம் சபை மக்களை பார்த்து, கர்த்தர் நமக்கு புதிய சபையை தருவார், புதிய இடத்தை தருவார் சொல்லுவாராம். 2-3 வருஷம் அது கடந்து விட்டது. இந்த வருஷமும் அப்படி சொன்னாராம். மறுபக்கத்துல அவருக்கு உண்டாச்சா, இந்த வருஷம் எங்க கிடைக்க போகுது. அப்புறம் அவரு ஜெபம் பண்ணிருக்காரு, ஆண்டவரே எப்படியாவது நீங்க தரணும், இந்த அவிசுவாசம் நீங்கட்டும், நான் விசுவாசமா பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா திடீர்னாப்புல ஒரு குக்கு கிராமத்துல ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரருடைய அத்தனை லட்சத்தையும் கர்த்தர் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு, அந்த இடத்துல இடம் வாங்கி சபை கட்டப்பட்டிருந்தது, கர்த்தர் வாங்க கிருபை பாராட்டினான்னு சொல்லி. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசணும். இதுவரை சத்தியத்தை எதெல்லாம் கடைபிடிச்சு நடந்தோமோ அதுல தேறி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் எடுத்துக்கிட்டா விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளையே பேசுறது கிடையாது. சில நேரத்துல சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட தள்ளி விடுறானவே பேசி நடத்துவாங்க. ஆம் இல்லை ஏன் அப்படி சொல்லி ஃப்ரீயா பேச மாட்டாங்க. சிலர் இதுல பல வார்த்தைகளும் இருக்கிறது. ஒருவேளை சிலர் பொறாமையினால சொல்லுவாங்க, சில இடத்துல பிடிக்காதனால பேசுவாங்க. ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசணும், ஆண்டவருக்கு மேல வச்ச விசுவாசத்தின்படி பேசணும். இப்படி விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசினா நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நல்லா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இந்த வசனத்துல மேல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறவங்க சிலர் சொல்லுவாங்களாம், இதை சாப்பிடாது அதை சாப்பிடு, அப்புறம் திருமணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்களாம். இவங்கெல்லாம் மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர். இந்த மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருக்கு
ஒரு போதகர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதாவது ஒரு கேஸ் அடுப்புல ஒரு சட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போது அது சுடும். ஆனா அதை பிடிச்சு பழக்கவங்களுக்கு துணியே வேண்டாம், பிடிச்சு வச்சிடலாம். இதுதான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யறான். சிலருக்கு பாருங்க, பொய் சொல்லி பழகுறதுனால, சிலருக்கு அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது செஞ்சுக்கிடலாம். எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், ஆண்டோடைய வருகை மிக சமீபம். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியில எல்லா சத்தியங்களும் போதிக்கப்படுகிறது. எச்சரிப்பு இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது. ஏதோ இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குரிய வார்த்தை. எனவே நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னா விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளா இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டா ஒன்றும் இல்லை, ஆனா விசுவாசமா பேசுறாரு, எல்லாமே உண்டாயிற்று. இன்னைக்கும் நம்ம விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவோம். எதை கடைபிடிச்சு நடந்தோமோ அந்த போதகத்தை கடைபிடிச்சு தொடர்ந்து நடப்போம். வயதாகலாம், ஆனால் வார்த்தை ஒன்றுதான், வார்த்தை தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசி இன்னும் உமக்கு பிரியமாய் ஒரு ஊழியத்தை செய்ய விசேஷமனமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக மக்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதுவரை நடத்திருக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் நடத்திருக்கிறேன், புதிய மாதத்தில் நடத்துவீராக. இப்படி கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை காணுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அழகு ஆயத்தப்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.